பிக் பாஸ் ஷோவை விட்டு ஓவியா போனாலும் தான் போனாங்க. அந்த ஷோவே இப்போ டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஓவியாவுக்கு ஓவியா ஆர்மிங்கிற பேரில் ஒரு பெரிய ரசிகர் படையே உருவாயிருச்சுங்க. அங்கேருந்து வெளிவந்தவங்க 2 நாளைக்கு முன்னாடி ஓவியா சென்னையில் இருக்கிற சிட்டி சென்டர் மாலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ரசிகர்கள் அவங்கள சுற்றி வளைச்சு அவங்க கூட நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக டெல்லி போனாங்க. அங்கேயும் சில ரசிகர்கள் இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அவங்க ரசிகர்கள் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலும் ஆச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஓவியா அவங்க சொந்த ஊரான கொச்சின்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தன்னோட ஹேர் ஸ்டைலையும் ஒரு புது விதத்தில் மாற்றிருக்காங்க ஓவியா. இதை அனீஷுங்கிற ஓவியாவோட ஹேர் டிசைனர் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து அதை அவரோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஓவியா அவங்க ஹேர் ஸ்டைலை இப்படி மாற்றினதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கெல்லாம் ஓவியாவை பிடிக்குது, ஆனால் ஓவியாவுக்கு யாரை பிடிக்குது? நான் ஆரவ சொல்ல வரலைங்க, நட்டாலி டோர்மருங்கிற ஹாலிவுட் ஹீரோயின்னு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அவங்க தான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க. அதனால் ஓவியாவும் இந்த ஸ்டைலுக்கு மாறி இருக்காங்க. இவங்க கேம் ஆஃப் த்ரான்ஸ், ஹங்கர் கேம்ஸுங்கிற படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த ஹேர் கட்டிங்க்கு 1 இல்லை 2 இல்லைங்க, 40,000 ரூபாயாமா. அதாவது 40,000 ஒன்லி. இப்போ அனீஷ், தேங்க்யூ ஓவியா மேம், மேக்கப்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல, நான் ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிட்டேன், ஐ எம் வெரி ஹாப்பின்னு அவரோட ஃபேஸ்புக் பேஜில் மறுபடியும் போட்டிருக்காரு. அனீஷ், உங்கள் காட்டில் மழை தான் போங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.